ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா விஷ்ணு. காலையில் நட்சத்திரத்தை எப்படி வீசி எறிதான் பார்த்தியாப்பா உங்கள் அண்ணன். விடிவு அடைவு அவங்க கையில் இருக்குது. மானிட பேய் எப்பெல்லாம் பெரிய சேட்டை பண்ணான். கண்டார ஒளிமை ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கான் தமிழ்நாடு முழுவதும். கண்டார ஒளிமை அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை ரன்னை வழி எடுத்து இந்த ஓட்டு முத்திரை கேட்குறவனுக்கு ரன்னை வழி எடுக்கணும் நானே சொல்லுதேன்ப்பா. அவன் கண்ணுக்கு முன்னாடி குடும்பத்தில் கல்லுச்சூடு வச்சு தூக்கி தூக்கி எறியணும். அப்போ தான் கையை தூக்குவான். ஐயோ தப்பு செஞ்சோம் கடவுளே தண்டனை. பிள்ளைக்கு பேரன் பேத்தி மகாளுக்கு பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்காரே கடவுள். அப்போ தான் கையெடுப்பான். அது தண்டி எடுக்க மாட்டான். அதுதான் நாம் இப்போ எல்லோரும் மோதி நிற்கான் கடவுள்கிட்ட. நீதிமன்றம் கோர்ட்டு மோதல், அடுத்தாப்பில் வழக்கறிஞர் மோதல், அடுத்தாப்பில் அதிகாரி பூரா மோதி நிற்கான் கடவுள்கிட்ட. பார்த்துக்கோடா நட்சத்திரத்தை பார்த்துக்கோ. தூக்கி எறிதான். தூக்கி எப்படி வானத்துக்குள்ள எறிதான். விடிவு கொன்று விடுவான் ஒவ்வொரு குதிமனையும். அரசியல்வாதி குய்மை இந்த கவர்மெண்ட் வேலாக்கிற குய்மனா நல்லா கொன்னே விடுவான் பார்த்துக்கோ. கண்டார ஓலிமனைலாம் இன்னும் அடங்கலை மாதிரி தெரியல அப்படின்ட்டான். அடங்கலை கைத பேப்பர் மாதம் தட்டி விடுதான். தின்னுக்கிட்டு நக்கிக்கிட்டு பொண்டாட்டியோட உள்ளே விட்டு வெளியே விட்டு நாக்கை விட்டு நக்கிட்டு கிடக்கான். பத்திரப்பதிவு எரிக்கணும். கன்னிமாரு முன்னாடி பத்திரப்பதிவு எரிச்சாச்சுன்னா ஆம்புட்டு பேர் பத்திரம் போட்டவன் பூரா எழுதின அந்த பேப்பரில் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போட்டவனை பூரா குடும்பமே கல்லுச்சூடில் வச்சு தூக்கி எரிஞ்சு செயலறைக்கு போயிடுவான். 13 செயலராக 13 கம்பி. இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ளே போகிறோம்ப்பா. எல்லா படையும் வருதப்பா. முக்கால் சத்தியம் எல்லா படையும் கம்ப்ளீட்டாக உள்ளே வருது. ஏமங்காலம் தூவன் ஆமநாயகி எட்ட நாட்டி சனீஸ்வரி அடுத்தாப்புல சட்டி பின்னாடி தூக்கி வச்சு உட்காந்து வரத்துக்கிட்டு இருக்கானா அவனுங்களும் வர்றானுங்க. ஊன்னு வருவான். இவனுங்களை என்ன தெரியும் மாநில பேருக்கு 2 கண்ணை வச்சுட்டு தாலி முட்டா குய்மனை அந்த பேப்பரை வச்சு தின்னுக்கிட்டு நக்கிட்டு ஓடுதான். கண்டார வலிமை இது உலக நாடே தெரியாத அளவுக்கு அமைக்க வச்சுருக்கான் அந்த அரசியலாய் குய்மை. குய்மனை அவனை கொல்லணும்டா கண்ட அரசியலாய் குய்மனை. எல்லாம் கணக்கு போடுதாரு. எல்லா இடத்துலையும் போகணும், கணக்கு போகணும். போனாத்தான் இந்த மாநில போய் பயப்படாமல் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான். 2 கையை காலை தோலில் தூக்கி போட்டு விடிய பூமி அதருது. வானத்தில் கண்ட மணிக்கு இன்னும் புகையாக விட்டுக்கிட்டு இருக்கான். அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அதுக்கு. இந்த மாநில 2 கை காலை வச்சுட்டு மூக்கை வச்சுட்டு ஆடிட்டு அலைதான் முட்டா குய்மனுங்க. போட்டாச்சுப்பா எல்லாமே வருதுப்பா. படையை பூரா உள்ளே வருது நெரிக்கும். ஆனால் கோர்ட்ஸில் துடிக்க நிறையா போகும்பா. இன்றைக்கி 4 போட்டான் உள்ளே போய் ஏறி அடி அப்படின்னு. அப்போ ஏறி அடிக்கிறது தான் தோண்டி பார்ப்பான் ஒவ்வொருத்தனா. ஏன்னா இங்கே 10 வருஷம் ஆகுதான், எங்கடா 5 வருஷம் ஆகுதான், ஏன்னா இங்கிட்டு வர போகிறோம். அப்போ வாசிக்கிறது நிற்கும். வாசிக்கிறது நின்னா அப்புறம் தான் கடவுள் ஒன்று இருக்கார், நீதிமான் இருக்கார், நீதியை தவிர நம்ம நடத்துதோம்ங்கிற கணக்கு அப்போ தான் தோண்டி வெளியெடுப்பான். இவ்வளோ நாள் நம்ம கத்தி போடுறோம்னு அவங்க லேசாக சிரிச்சிட்டாலே தான். இப்போ குடுப்பில் பார். இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்துலையும் முக்கால் சத்தியம் இப்படி தான்ப்பா கொண்டு வருவான். கொண்டு வந்து எடுத்த அப்புறம் தான் அவங்க இராணுவம் உள்ளே வரும். இராணுவம் உலக நாடே உள்ளே வந்துடுவான்ப்பா. சொல்ல முடியாது. பூரா இயந்திரத்தை வச்சு இயந்திரம் ஐயா கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த கண்டார ஒளிமை அரசியல்வாதி குய்மை நம்மளை பாடாப்படுத்தி உலக நாடே நம்மளை கொண்டுட்டானுங்கிற கணக்கு உள்ள வரையில் அரசியல்வாதி சுக்கா அடித்து கொன்றுவான். செதறி போகும். முக்கால் சத்தியம் ஒட்டம்பெல்லாம் செதறி போகும். இந்த 7 செம்பு சேட்டை. அப்போ இந்த செம்பத்தில் அரசியல்வாதி ஒட்டம்பு குடும்பமே செதறணும். செதறி முடித்து ஆத்துமா கொண்டு போய் வெண்ணி தண்ணியில் கொதிக்கும் இடத்துல கொதிக்கி இறக்கி ஆத்திரணும். இதோடு முடிஞ்சு வச்சு முக்கால் சத்தியம் பூமியை கண்ணீர் அடிக்க வைக்கான் கண்டார வலிமை.